இன்னும் சில மணி நேரத்தில் ஃபெங்கல் புயல் உருவாக உள்ளதால் தமிழகத்தில் அதன் தாக்கம் எப்படி இருக்கும்? இது தொடர்பான தகவல்களை வரைகலை விளக்கத்துடன் வழங்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன். நன்றி மார்ஷல். நேர்களே, வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சில மணி நேரங்களில் புயலாக அது மாறும் பட்சத்தில் இந்த ஃபெங்கல் புயலானது அதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது, எந்த இடத்தில் கரையை கடக்க இருக்கிறது, அந்த கரையை கடப்பதற்கு முன்னாடி அந்த முந்தைய பகுதிகளில் எந்தெந்த பகுதிகளில் அதிகமாக மழை பொழிவை கொடுக்க இருக்கிறது, இப்படி நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. தற்பொழுது அது எங்கு நிலை கொண்டிருக்கிறது பார்த்தோம்னா இலங்கைக்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இது அடுத்த நாட்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது மேலே நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தமிழக கடற்கரையை ஒட்டி வரக்கூடிய நிலையில் எந்தெந்த பகுதிகளுக்கு பெருமழை காத்திருக்கிறது என்ற ஒரு கேள்வி நம் முன் வலுவாக இருக்கிறது. இது தொடர்பான நமது சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பதற்காக இணைகிறார் வானிலை ஆர்வலர் செல்வகுமார். செல்வகுமார் சார், வணக்கம். இப்போ இந்த ஃபெங்கல் புயலா மாறின பிறகு இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது? இதுவரைக்கும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் கிடைக்கல, எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுடைய கணிப்புப்படி இதனுடைய பாதை எப்படி இருக்க போகிறது, எந்த இடத்துல கரையை கடக்க வாய்ப்பு அதிகம்? வணக்கம் ஐயா. கண்டிப்பாக தற்பொழுது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திரிகோணமலைக்கு மிக அருகிலே ஒரு 75 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. அதாவது முல்லைத்தீவிற்கு 130 கிலோமீட்டர் தொலைவிலும், வேதாரண்யத்திற்கு 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு 430 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு 530 கிலோமீட்டர் தொலைவிலும் இது நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து நேற்றிலிருந்தே பெரிய அளவிலே நகரவில்லை. ஜிக்ஜாக் போடுறதும் திரிகோணமலையை விட்டு பெரிதா நகரவே இல்லை. ஆனா நகர்ந்தாலும் திரிகோணமலையோட டிஸ்டன்ஸ் தான் ஏற்ற இறக்கத்துடன் இருக்க தவிர சென்னைக்கு பெரிய அளவிலே வந்த வேகம் குறைந்திருக்கு. ஏனென்றால் அங்கு 2 வெப்ப நீரோட்டங்கள் பயணிக்கிறது, 2 கிளையாக பிரிக்கிறது. ஒன்று தமிழ்நாட்டின் கரையை நோக்கி வருகிறது, இன்னொன்று தமிழ்நாட்டு கரைக்கு அப்பால் சென்று மீண்டும் தமிழ்நாட்டின் கரையை ஒன்றிணையக்கூடிய. ஆனால் 2 நீரோட்டமும் மாமல்லபுரம் அருகே இணைகிறது. மாமல்லபுரம், கூவத்தூர் மற்றும் அதாவது காவிரி, அதாவது அந்த செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே அந்த அதாவது மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில அந்த 2 நீரோட்டங்களும் அமைகிற காரணத்தினால ஏதோ ஒரு வழியை பிடித்துக் கொண்டு அந்த நிகழ்வானது மாமல்லபுரம் அருகே, அதாவது மரக்காணத்திற்கும் மாமல்லபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில வரக்கூடிய 30ஆம் தேதி அல்லது 1ஆம் தேதி கரை கடப்பதற்கு சாதகம் அதிகமாக தென்படுகிறது. ஆனால் இது நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு மிக நெருக்கமாக, அதாவது ஒரு 200 கிலோமீட்டர் அப்பாலா அல்லது 100 கிலோமீட்டர் அப்பாலா என்பதுதான் டெல்டா மாவட்டங்களுக்கு கணக்கெடுக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இது தொடர்ந்து படிப்படியாக புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாகவும் அப்படியே மரக்காணத்துக்கு நெருக்கமாக வந்து மரக்காணத்தை தாண்டிதான் இது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பாக இப்பொழுது தென்படுகிறது. சதுரங்கப்பட்டினம் என்று எடுத்துக்கொள்ளலாம். கூவத்தூர், சதுரங்கப்பட்டினம், மாமல்லபுரம் இந்த பகுதியில் அது கரை கடப்பதற்கு அதிக வாய்ப்பு. இது இப்பொழுதைக்கு டெல்டாவிலே கனமழை பொழிவை குறிப்பாக நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் மாவட்டங்கள்ல கொடுத்து வருகிறது. எல்லா மாவட்டங்களுக்குமே தூறல் மழை பொழிவாக இருக்கிறது. உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் தூர் மழை பொழிவு கொடுக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் வரைக்கும் மழை பொழிவு, கள்ளக்குறிச்சி வரைக்கும், திருச்சூர் வரைக்கும் மழை பொழிவு இருக்கிறது, கன்னியாகுமரியும். ஆனால் இந்த நிகழ்வானது மிக மெல்ல நகர்கிற காரணத்தினால டெல்டாவிற்கு இன்னும் 3 நாட்களுக்கு மழை இருக்கு. அதாவது இன்றைக்கு 27, 29ஆம் தேதி வரை டெல்டாவிற்கு கண்டிப்பாக மழை இருக்கும். அது நெருங்கி வந்தால் இப்ப பயிர் பாதிப்போட போனது இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவை கொடுக்கலாம். அதாவது நெருங்கி வந்தால், நெருங்காமல் அதே அந்த தொலைவில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டம் வழியாக போனால் இப்ப இருக்கக்கூடிய பாதிப்போட அது விலகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் கொஞ்சம் அதிகமான மழை பொழிவை கொடுத்து விட்டு தீவிரம் குறைந்து விடும். ஆனால் இது எல்லாமே மாலை முடிவாகிவிடும் எந்த நீரோட்டத்தை பிடிக்கிறது என்று. இது எங்கே போனாலும் கரை கடப்பது மாமல்லபுரத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடைப்பட்ட போகின்றது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்ட காரணத்தினால கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களுக்கு 21 மழை பொழிவு அதிகமாக போகிறது. இப்ப டெல்டாவிற்கு கொடுத்த அச்சுறுத்தல் அடுத்தது புதுச்சேரிக்கும் திருவள்ளூருக்கும் இடைப்பட்ட பகுதிக்கு அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது. கண்டிப்பாக புயலாக உருவாகும் பொழுது என்ன ஆகும்னா, தாழ்வு மண்டலமாக இருக்கும்பொழுது பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் தூறல் மழை பொழிவு, மிதமான மழை பொழிவு கொடுத்தது. புயலா மாறினால் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மேகமெல்லாம் தன்பக்கம் இழுத்து உயரத்தை ஏற்றிவிடும், உயரத்தை கூட்டிவிடும் என்பதனால மழை பொழிவு தன்பக்கம் மேகத்தை குவித்துக் கொண்டுதான் நகரும். ஆனால் கரையை கடக்கும் பொழுது அது சாதாரண புயலிலிருந்து செயலிழந்து ஆழ்ந்த மண்டலமாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவோ, அதாவது வெல்மார்க் லோ பிரஷராவோ அல்லது டிப்ரெஷனாவோ தான் அது கரை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் 29ஆம் தேதி வரை புயல் என்ற அளவிலே தான் நெருங்கி வரும்.
கரையை நெருங்கும் பொழுது அது செயலிழக்க போகிறது. கரையை நெருங்கும் பொழுது கொஞ்சம் தரைக்காற்று கடல் நோக்கி போகலாம். அதனால அச்சப்படவே தேவையில்லை. புயலை நோக்கி காற்று போகும், புயல் காற்று வராது கரைக்கு. அப்படிதான் நம்ம சொல்றோம். கரையேறும் போது காற்று பாதிப்பு இருக்காது. ஆனால் கரைக்கு நெருக்கமாக வரும் பொழுது செங்கல்பட்டு மாவட்டத்திலையும், புதுச்சேரி பகுதியிலையும், அதே போல சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளிலையும், இந்த விழுப்புரம் மாவட்ட பகுதியிலையும் கொஞ்சம் தரைக்காற்று கடல் நோக்கி போய் பிறகு செயலிழந்து இறுதியில அதீத மழை பொழிவை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூரில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களுக்கு, அதுலயும் குறிப்பா செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், தென் சென்னை இந்த பகுதிகளுக்கும் அதுல இருக்க பிற மாவட்டங்களும் மழைதான். தென் சென்னை அதாவது தாம்பரம் மற்றும் கேளம்பாக்கம், அதே போல மாமல்லபுரம், செங்கல்பட்டு, அதே போல வேடந்தாங்கல் பகுதி, இந்த பக்கம் தெற்கே மதுராந்தகம், சிறப்பாக்கம், மேல்மருவத்தூர், செய்யூர், மரக்காணம், திண்டிவனம் இந்த பகுதியெல்லாம் நிறைய மழை பிடிக்க அந்த 29க்கு பிறகு 30 1ஆம் தேதியில சாதகம் அதிகமாக இருக்கிறது. இது கரை கடந்த அப்படியே கர்நாடக எல்லையோரம் வழியாக, கர்நாடக பகுதி வழியாக அது அரபிக்கடலை நோக்கி 2ஆம் தேதி விலகி செல்லும். அதற்கு பிறகுதான் மழை பெய்யும். அது வரைக்கும் தமிழ்நாட்டில 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரை மழை இருக்கும். செல்வகுமார் சார், இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு 2-3 நாளைக்கு இது டெல்டா பகுதி அந்த கடற்கரை அந்த ஓரத்தில் தான் ஒட்டி இருக்க போது, அப்போது பெருமழை அந்த பகுதிக்கு தரப்போகுது. எப்போ இருந்து டெல்டா பகுதியில் மழை குறைய ஆரம்பிக்கும், இங்கே வடகடலோர மாவட்டங்களுக்கு மழை அதிகரிக்க ஆரம்பிக்க இருக்கும்? அதாவது டெல்டா மாவட்டங்கள்ல தொடர் மழை பெய்து கொண்டுதான் இருக்கு. திருவாரூருடன் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்காலுக்கு நிறைய மழை பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கு. ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. குறிப்பாக திருவாரூர், தஞ்சை மாவட்ட தண்ணீர் கொஞ்சம் கடைமழை பகுதியாகிய நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் பயணிக்கிற காரணத்தினால கொஞ்சம் பயிர்கள்லாம் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை இன்னும் கொஞ்சம் தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த நிகழ்வானது அடுத்த டைரக்ஷன்ல போகாமல் இருந்தால் கொஞ்சம் தீவிரமடைந்து தீவிரம் குறையும். ஆனால் நெருங்கி வந்து விட்டால் தீவிரமடைவதற்கு இருக்கிறது. இதெல்லாம் மாலை உறுதியாகிவிடும். ஆனால் இப்பொழுதைக்கு இந்த நிலையே, அதாவது நம்ம இரண்டுக்கும் இடையில ஒரு ஆவரேஜா பாத்தீங்கன்னா மழைப்பொழிவு இன்னும் 2 நாளைக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. அதாவது இன்றைக்கு 27, நாளை 28 வரைக்கும் கனமழையாக இருக்கும். 29 முற்பகல் இங்கே டெல்டாவிலே தீவிரம். ஆனால் கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி பகுதியில் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கும். டெல்டாவின் தெற்கு பகுதி புதுக்கோட்டையில் மழை விலகி அந்த மழைப்பிடிவு அப்படியே திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்கு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு அதிகரிக்கும். 29 வடகடலோர மாவட்டங்கள், 29 வரை டெல்டா மாவட்டங்கள். செல்வகுமார் சார், இப்போ இந்த பெங்கல் புயலாக மாறி கரையை கடக்கக்கூடிய நேரத்தில் இந்த புயல்னு சொன்னாலே மழையை பற்றி எவ்வளோ அச்சம் இருக்கோ, அதே நேரத்தில் காற்று எப்படி இருக்குன்ற ஒரு அச்சமும் இருக்க தான் செய்யுது. அதை பற்றின ஒரு விளக்கம். அதாவது இந்த புயலானது 85 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக, பென்சல் புயலாக உருவெடுக்கும். ஆனால் இந்த பென்சல் புயல் கரை கடக்கும் வரை, அது கரையை நெருங்கும் வரை பெரும்பாலும் செயலிழக்காது. நெருங்கி அதாவது 29ஆம் தேதி தான் செயலிழக்கும். கரையை நெருங்கும் பொழுது கடற்கரையிலிருந்து, அதாவது தரைப்பகுதியில் இருந்து தான் காற்று கடலுக்கு போகும். அதாவது திருவள்ளூர் மாவட்டத்துல கடல்ல இருந்து கொஞ்சம் காற்று ஏறும். அதுவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. 45 கிலோமீட்டர் வேகத்துல சாதாரண ஆடி மாதம், வைகாசி மாதம் வீசக்கூடிய காற்று போல இருக்கும். அதே போல இந்த தெற்கு, அதாவது மேற்கில் இருந்து கடலூர் மாவட்டத்துல உள்ளே போகும் காற்று, அதாவது விருத்தாச்சல பகுதியிலிருந்து கடலூர் வழியாக கடலை நோக்கியும், அதே போல திருவண்ணாமலை மாவட்டம், அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்தும் அப்படியே விழுப்புரம் மாவட்டத்திலிருந்தும் மரக்காணம் வழியாக கடலுக்குள் இருக்கக்கூடிய காற்று தரைக்காற்றாக இருக்கும். இதுவும் 45 கிலோமீட்டராக இருக்கும். அதாவது கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்துல மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திசை நோக்கி காற்றும், சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்துல கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி காற்றும், காஞ்சிபுரம் மாவட்டத்துல வடக்கிலிருந்து தெற்கு திசை நோக்கி காற்றும் தரைக்காற்று வீசும். அது சாதாரண ஒரு தரைக்காற்று. 45 கிலோமீட்டர் வேகத்துல பொதுவாக இந்த கோடை காலத்துல வெப்பசலன இடிமழை வரும்பொழுது ஒரு காற்று வீசும் இல்லையா, அந்த மாதிரி காற்று, மரங்களை அசைக்கும் காற்று, பாதிப்பை ஏற்படுத்தாத காற்றாக இருக்கும். மழை பொழிவிற்கு தான் நம்ம அந்த இடத்துல முன்னெச்சரிக்கணும். கண்டிப்பா இப்ப இதுவரைக்கும் டெல்டாவை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. நாம முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய இடம் செங்கல்பட்டு, தென் சென்னை மற்றும் விழுப்புரம், திருவண்ணாமலை, அந்த காஞ்சிபுரம் மாவட்டம் தெற்கு பகுதி, இந்த பகுதிகளுக்கு முன்னெச்சரிக்கை எடுக்கணும் அடுத்த கட்டமாக. நன்றி செல்வகுமார் சார், இணைப்பில் இருந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நேர்களே, பெங்கல் புயல் உருவாக இருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் இந்த சூறாவளி சின்னமாக மாறிய பிறகு அதனுடைய பயணம் எப்படி இருக்க போகிறது, அது எந்தெந்த வழிகளில் பயணித்து எந்தெந்த பகுதிகளில் கூடுதல் மழையை பொழிய இருக்கிறது என்பது குறித்தான விரிவான தகவல்களை வானிலை ஆய்வாளர் செல்வகுமார் வழங்க நாம் கேட்டோம்.